Hello, Project Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உங்களுடைய லேப்டாப்ல மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஸ்ல எப்படி டவுன்லோட் பண்றது அத சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி ஆப்ஸ் டவுன்லோட் பண்றது சம்பந்தமா ரெண்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா Playstore யூஸ் பண்ணி Playstore லேப்டாப்ல யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஸ் டவுன்லோட் பண்றது அப்படிங்கற ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா Chrome யூஸ் பண்ணி Chromeல இருக்கிற ஆப்ஸ்ல எப்படி டவுன்லோட் பண்றது அது சம்பந்தமாவும் நான் வீடியோ போட்டுருக்கேன். அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லனா இங்க ஒரு ஐ பட்டன் வரும். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கூட அந்த வீடியோ உங்களால பார்க்க முடியும். சோ அந்த வகையில பாக்கும்போது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆப் டவுன்லோட் பண்றது அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நீங்க நிறைய பேரும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ப்ரோ இந்த வீடியோ பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் பத்தி சொல்லப்போனா உங்களுக்கு விண்டோஸ்க்கு அது ஒரு பிளே ஸ்டோர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பிளே ஸ்டோர்ல இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து இதுல இருக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு சில ஆப்ஸ் வந்து அஃபிஷியலா உங்களால இதன் மூலமா டவுன்லோட் பண்ண முடியும். இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து நீங்க ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் ஒன்னு தேவைப்படும். அதனால வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது அதன் மூலமா இதுல இருக்கிற ஆப்ஸ்ல எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அத வந்து ரொம்ப டீடைலா இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்க. லோகோவை கிளிக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் நீங்க பண்ணலாம். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போலாம். சரி இப்போ வந்து நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்று தேவைப்படும். அதனால் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர்லேருந்து ஆப் டவுன்லோட் பண்ணுறது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். எப்போ சொல்கிற மாதிரி உங்களுடைய லேப்டாப்பை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என்னுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து என்னுடைய லேப்டாப் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். என்னுடைய மொபைலில் நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து என்னுடைய லேப்டாப் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை வந்து உங்களால் விண்டோஸ் 8, 8.1 அப்படி இல்லைனா வந்து விண்டோஸ் 10 இந்த OSல தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த OSக்கு தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த லேப்டாப் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான். நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த லேப்டாப் வந்து விண்டோஸ் 10ல தான் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த சர்ச் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த சர்ச் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் போய் தேட தேவையில்லை. இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான அந்த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிற ஃபைல் எல்லாமே வந்து இங்கே காட்டும். ஸோ அந்த விதத்தில் வந்து இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து மேனேஜர் அக்கௌண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேனேஜிங் யுவர் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டோடைய பேரும் கீழே அதோடைய இமெயில் அட்ரஸும் உங்களுக்கு காட்டும். அப்படி சப்போஸ் வந்து உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் வந்து ஹேவ் அ கொஷின் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்கில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற அந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அங்கே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே கீழே அப்படியே வாங்க. உங்களுக்கு account.microsoft.com அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இது மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய அஃபிஷியலான வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் மூலிமா உங்களுக்கு தேவைப்படுற அந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து சைன்இன்க்கு பக்கத்தில் கிரியேட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சைன்இன்னை கிளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி நான் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சைன்இன்னை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இல்லை ப்ரோ இப்போ நான் புதுசாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரியேட் அ மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் யூசர் நேமை வந்து நீங்களே கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிரியேட் ஆகிடும். ஸோ நான் யூஸ் அ ஃபோன் நம்பர் இன்ஸ்டட் அப்படின்ற மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் செட் பண்ண சொல்லும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரின்னு கேட்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்கும். அதுவும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் மொபைலை பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த ஓடிபியை வந்து நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க.
இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லும். உங்ககிட்ட இப்போ கூகுளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த யூசர் நேமை கூட நீங்கள் அங்கே டைப் பண்ணலாம். அந்த ஜிமெயில் அட்ரஸையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த ஜிமெயில் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் மாதிரி ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து ஜிமெயில் அட்ரஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே அந்த வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு வெரிஃபை அப்படின்ற மாதிரி அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸில் போயிட்டு வெரிஃபை அப்படின்ற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட் பண்ணுறதுக்கு கடுப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். மொபைல் நம்பரும் உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் இருந்தாலே போதும், சிம்பிளாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கே வரும்போது உங்களுக்கு சைன்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் இல்லைனா கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். அப்படி ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா சைன்இன். ஸோ சைன்இனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சைன்இன் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் வந்து 2 யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஒன்று உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நம்ம வெரிஃபை பண்ண அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை நான் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் எந்த பாஸ்வேர்டு செட் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்து உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து செட்டிங்ஸில் அந்த அக்கௌண்ட் இன்ஃபோவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய ஹோம் ஸ்க்ரீன். நான் வந்து டார்க் தீம் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கான தீமில் வந்து காட்டுது. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு தேவையான அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியும். நான் வந்து இப்போது ஒரு சில அப்ளிகேஷன் வந்து நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி இருக்குது ப்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இன்னொரு i5 லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களால் ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே வந்து கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கெட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த C டிரைவை விட்டுட்டு நான் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட 132 MB கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் வெர்ஷன் வாட்ஸ்அப் கூட கிடையாது. ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா இதில் 132 MB வரையும் இது கன்சியூம் பண்ணுது. ஸோ ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நான் மெயினாக இந்த மெத்தட் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ளூஸ்டாக்ஸ் வந்து நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் சம்மந்தமாக வீடியோவே பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து மேலே லான்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த லான்ச் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வெப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம குரோமில் போயிட்டு பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வெப் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் வெப் சம்மந்தமாக வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே மேலே ஒரு ஐ பட்டன் வரும், கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் சிம்பிளாக இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்கிற கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேமரா யூஸ் பண்ணி அந்த பார்கோடை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து எந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்கான அந்த ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருவாங்க. இங்கிருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் இப்போ சப்போஸ் வந்து அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணனா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற விண்டோஸ் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. ஆல் ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் வந்து வாட்ஸ்அப்பை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்பை வந்து ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேம்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட வந்து அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப்பில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இருக்கணும். இப்போ இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை பொறுத்த வரையும் இது மாதிரி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற யூடியூபாக இருக்கட்டும், இல்லை டெலகிராமாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷனை வந்து உங்களால் ரன் பண்ணி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் லேப்டாப்போடைய ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த லேப்டாப்பை பொறுத்த வரையும் உங்களுக்கு தேவைப்படுற பேசிக்கான அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். நீங்கள் வந்து Ryzen 3 Intel i3 அப்படின்ற ப்ராசஸர் வச்சிருக்கீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீடியமான கேம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை Intel i5 9th ஜென்ரேஷன் வச்சிருக்கீங்க, Ryzen 5 வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெரிய பெரிய அப்ளிகேஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். PUBG ட்ரை பண்ணலாம், இல்லை வந்து Asphalt 9 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து அது கொடுக்கும். உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருக்கிற எதனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷனை வந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து கேமாக இருக்கட்டும், இதில் எதனா ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை வந்து நான் முடிஞ்ச வரையும் என்னோட அடுத்த வீடியோவில் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து எப்படி நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுறது அது சம்மந்தமாக நான் வீடியோ பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனே டக்குன்னு தெரியணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த சேனல் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லனா வந்து நீங்க எதனா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணனும் அப்படினு நினைச்சீங்கன்னா Facebook, Twitter, Instagram எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க கிளிக் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணனும் அப்படினா நீங்க மெசேஜ் பண்ணலாம். சோ இதே மாதிரி நம்ம சேனல்ல இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா நம்ம BTM ஃபேமிலி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கீழ இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம BTM ஃபேமிலி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நாங்களோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.